சபை எப்ப சேனையா மாறுது அப்படின்னா டிவைன் கனெக்ஷன்ல தான் அது தொடங்குது. எங்க தேவன் உங்களை இணைக்க வச்சிருக்காரோ அங்க இணையும் போதுதான் உங்க ஆளுகை ஆரம்பமாக ஆரம்பிக்கிறது. எசேக்கியேல் சொல்றார், பேசு. எதை பேச ஆண்டவரே? எலும்பை பத்தி பேசாத, எலும்புகளை உயிரடைய வைக்கிற தேவனை பத்தி பேசு. சபை என்றைக்கு விசுவாச வார்த்தைகளையும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பேச ஆரம்பித்ததோ அப்பொழுது எலும்புகளாய் இருந்த சேனை மறுபடியும் சபை மறுபடியும் தேவனுடைய சேனையாக மாற ஆரம்பித்தது. இந்த நாட்களிலே சபை தேவனுடைய சேனையாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. பொருளாதார அந்த மந்த நிலையினோட பற்றாக்குறை ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியவே காலி பண்ணுது. தேவனுடைய பிள்ளையாகி நீ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமே, உலர்ந்து போன உன்னுடைய பொருளாதார பகுதியில் உயிரடைய ஆரம்பிக்கும். இல்ல சார், எனக்கு வருமானம் வர வழியே இல்லை என்று நீ ஃப்ரேம் அடிச்சு வச்சிருந்த ஃப்ரேமை ஒட்டான்றார் கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளடைவிலே மரணத்தை மக்கள் பார்க்க 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 மரித்தவர்கள் எழும்ப மாட்டார்கள் என்பதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதனால பெட்டியை செஞ்சு என்ன செஞ்சுட்டாங்க? ஆணி அரைஞ்சி ஆழமா குழியை தோண்டி மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. நம்ம மக்கள் அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் போட்டு கான்கிரீட் போட்டாங்க. ஏன்? இனி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படித்தான் உங்கள் மனதில் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்னு கான்கிரீட் போட்டு வச்சிருக்கீல, அதை உடைக்கிறார் கர்த்தர். அதை உடைக்கிறார் இயேசு நாமத்தில். So God is going to break all your hopelessness. அப்படியே அதை உடைச்சு விட போறாரு, அதை கலைச்சு விட போறாரு. நான் உன் பிரேத குழியை நோண்டுவேன். எப்படி சாமி? கையெழுத்துங்க வந்து. ஆமென் 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 ஆமென். அவநம்பிக்கையின் உச்சம் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கள் வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாம். அதாவது அவன்லாம் இந்த சூப்பர் நேச்சுரல்ன்றதை நம்பவே மாட்டான். யார் கிரிட்டிக்ஸ்? நீங்க யூடியூபுக்கு போன உடனே எவனெல்லாம் வாட் இஸ் தட் கிரிட்டிக்ஸ், விமர்சகர்கள் அழகான வார்த்தை, தாக்குகிறவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எவனெல்லாம் சூப்பர் நேச்சுரல்ல நம்பிக்கை இல்லாமல் இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் கிரிட்டிக்ஸாக இருப்பான். அற்புதம் நடந்துச்சு கிரிட்டிசைஸ் பண்றானா அவன் வந்து அதை நம்பலன்னு அர்த்தம். நீங்க தேவனுக்கு விதைக்கும் போது 100 மடங்காய் திரும்ப வருது, அந்த சூப்பர் நேச்சுரல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பான் பாருங்க, அவன் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அப்ப இவங்கெல்லாம் யாருன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை, த பவர் ஆஃப் காட்லினஸை மறுதலிக்கிறவர்கள் தான் அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. Every divinity it is connected with supernatural. நீங்க உங்களுக்கு பேரு பிலீவர் என்ன சொல்லுங்க? உங்களுக்கு பேர் என்ன? ஆமா, உங்களுக்கு பேர் செயின்ட் கிடையாது, உங்களுக்கு பேரு பிலீவர். நீங்களா செயின்ட்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, உங்களுக்கு பேர் பிலீவர். பிலீவர்னா என்ன? பிலீவ் பண்றவன். லைட்னா என்ன? ஒளி தருவது. ஒரு தம்பி சொன்னாப்ல, சார் நல்லா பேடு வாசிப்பே, நல்லா ட்ரம் வாசிப்பே, அப்போ நல்லா வாசிப்பேன் சார், கொஞ்சம் டைமிங் மட்டும் லைட்டாக மிஸ் ஆகும்னா. டைமிங் மிஸ் ஆகுதா? ட்ரம்மர்னாலே டைமிங் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. தெரியல, விட்டுருங்க, வேற சொல்கிறேன். நல்ல லைட்டு சார், ஆனால் எரியாயி சார் அப்படின்னு. ஃபேன் நல்லா சுற்றும் சார், இந்த இங்கே ஒரு ஃபேன் சுற்றிக்கிட்டே இருப்பாருங்க, காற்றே வராது. அப்படி நல்ல ஃபேன் சார், காற்று வராது. அது மாதிரி அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் ஃபேன்னா காற்று வரணும்ல சார். அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் பிலீவர், ஆனால் பிலீவ் மட்டும் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ யாரா? நான் பிலீவர். எங்கேருந்து வந்திருக்கேன்? இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் சைட்லேருந்து வந்திருக்கிறேன். சரி, பிலீவர். ஆர் யூ பிலீவர்? எஸ், பிலீவர். பட் ஐ டோன்ட் பிலீவ் சூப்பர் நேச்சுரல். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆஃபரிங். ஐ டோன்ட் பிலீவ் சூப்பர் நேச்சுரல். வாட் இஸ் தட்? ப்ராஸ்பெரிட்டி. எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பாட்டி உனக்கு எதுக்கு பேர் பிலீவர்? பேர் வச்சவனுக்கு சோறு வச்சு என்ன மாதிரி பேரை மட்டும் வச்சுட்டு நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தில், இந்த மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போன பகுதிகள், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம்,
அல்லது தொழிலாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம், எங்கேயோ உலர்ந்து போய் இது நடக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பியிருந்தீங்களா, அதை எல்லாத்தையும் கர்த்தர் அந்த சவப்பட்டி மூடியெல்லாம் திறக்க போகிறார். கையை தட்டுங்க. ஆமே நாமே 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 நாமே. ஸோ காட் இஸ் கோயிங் டு ஓப்பன் த கிரேவ். ஓப்பன் த கிரேவ். சவப்பட்டியை திறக்கிறாரு. உயிரோடு கூட என்ன செய்ய போகிறாரு? உங்கள் நம்பிக்கைகளை எழுப்ப போகிறார். அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதை பார்த்துக்குவார். எழுதி வச்சுக்க. இந்த வருஷத்துக்குள்ள நீங்க சில விஷயங்கள் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி மூடி வச்சிருந்தீங்களே, அதெல்லாம் இந்த வருஷத்துல முடிஞ்சு நீங்க அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது, சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மூடி இருந்த இந்த வருஷம் எழுப்பிட்டார் சார் கர்த்தர். ஆமென் ஆமென் ஆமென். உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். நீங்க நினைச்சது, நீங்க விட்டு நினைச்சு நம்பி காத்திருந்து சோர்ந்து போய் விட்டு விட்டதெல்லாம் மறுபடியும் தேவன் எடுப்பார். விடவே மாட்டார். உங்க ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகத்துக்கு ஒரு ஹோப் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஹோப். அந்த ஹோப்புக்கு பேரு ஹோப்லெஸ்னஸ். என்ன சொல்லுங்க? அந்த ஹோப்புக்கு பேரே ஹோப்லெஸ்னஸ். நம்பிக்கை இல்லாததன் மீது நம்பிக்கையா இருக்கிறார்கள். நாளைக்கு 5 கோடி கிடைக்கும் நான் சொல்றேன்ல, அது ஒரு ஹோப்பான வார்த்தை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, எனக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது கிடைக்காது அப்படின்னு. அப்ப you are having very strong hope on your hopelessness. ஒரு டாக்டர் சொல்றாரு இவர் கட்டாயம் செத்துருவாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. எதை நம்புறாரு? ஒரு வியாதி சாகப்போற ஒருத்தனை பார்த்து சொல்றாரு இவர் செத்துருவாருன்னு. ஒரு வியாதி பிடித்த ஒருத்தனை, மரணத்துக்கு ஏதுவான வியாதியை பார்த்து இவர் செத்துருவாருன்னு நம்புறாரு. ஏன்னா அவரு அந்த நம்பிக்கை இல்லாத முடிவின் மீது நம்பிக்கையா இருக்கிறார். 100 வயசுல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகமே கட்டாயம் பிறக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்கா என்ன செய்யுது? நம்புது. இதுல நிறைய விசுவாசிகள் வேற இருக்காங்க. வெட்கக்கேடு. நம்பாமல் இருப்பதற்கு நான் ஏன் விசுவாசி என்று பெயர் கொள்ள உண்டு? யாருக்கு தெரியும் நாச்சு முடி? மருத்துவம் இப்படி சொல்லுது. யாருக்கு தெரியும்? ஒருவேளை இதையும் தாண்டி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியுமானால் செய்யலாம். அப்படி முடிங்க. ஆமா, எங்க வேணாலும் தொடங்குங்க. ஆனா பாசிட்டிவ்ல முடிங்க. சொல்லுங்க. 1000 பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? ஓவர் நைட்ல எல்லா பிரச்சனையும் மாறினாலும் மாறும். சர்ச்சுக்கு ஒரு லேண்ட் பேச போறோம். ஏற்கனவே இந்த பக்கம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. எந்த ப்ராஜெக்ட்? டிவி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுவே அப்படியே பெரிய முதலையாடு போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா அதுக்குள்ள ஹோஸ்ட் ஆஃப் த சிட்டி, அது ஒரு திமிங்கலம் மாதிரி, அது வேற வாயை திறந்து கமான் கமான்னுக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில புதுசா சர்ச்சுன்னு ஒரு ப்ராஜெக்ட் உள்ள என்ட்ரு ஆகுது. அப்ப நம்மளால செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் ஆமென். நான் இந்த நாள்ல இருந்து நான் ஒன்றை தொடங்குறேன். உங்க உலர்ந்த எலும்புகள் உயிரடைவது போல உங்களுடைய உலர்ந்து போன பொருளாதாரத்தின் பல பகுதிகள் இந்த நாளிலிருந்து உயிரடை ஆரம்பிக்கட்டும். இயேசு நாமத்தில். சேபா ராபா லாஜி ரேமா நஹான் சுனாமா நாம தியாங்க ராபா ராபா துராபா ராபா துராபா. 20 வருடம் என் கூட வாக் பண்ணி வந்தவங்க இருக்கிறாங்க. தேனோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். பல கோடிகள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். என் கூடயே வருவாங்க. அவங்ககிட்ட திரும்பி ஒரு நாள் கூட தே ஆர் விட்னஸ், நீங்கள் உதவுங்கள் என்று நான் சொன்னதே கிடையாது. நான் அப்படி வளர்க்கப்படவே இல்லை. எத்தனையோ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறேன். என் கூட ரன் பண்ணி வரவங்க இருப்பாங்க. 500 ரூபாய் தேவையாக இருந்தாலும் சரி, 50 கோடி தேவையாக இருந்தாலும் அவங்கள கூட தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஒழிய திரும்பி அவங்ககிட்ட தேவைன்னு போய் நின்னது கிடையாது. இனிமேல் நிற்க வைக்க மாட்டார். வாட் ஐ நீட் இஸ் ஜஸ்ட் support and encouraging words. That is what God given connect, God's given divine connection. So அன்புக்குரியவர்களே, ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். எது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து இந்த உலர்ந்த பகுதியில் உயிரடைய ஆரம்பிக்க போகிறது? நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நிற்போம் பார்த்தீங்களா? நாளை காலை 5 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னா உங்களால் நம்பவே முடியாது. நம்பவே முடியாததுல ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க. அது ஒரு நம்பிக்கை சார், அது ஒரு நம்பிக்கை. அவிசுவாசம்ன்றது ஒரு நம்பிக்கை. தெரியுமே சொல்லுவார், சார்ல்ஸ் காப் சொல்லுவார், அவிசுவாசம் என்பது அதுவும் ஒரு விசுவாசம் தான். யார் மேல விசுவாசம்? பிசாசு மேல விசுவாசம். கட்டாயம் செத்துருவோண்டா, கட்டாயம் வியாதி சுகமாகாது, கட்டாயம் பிசாசு நம்மளை காலி பண்ண விட மாட்டான். This is what the faith on devil. Faith on devil, it is called
unbelief. But faith on God, it is called belief. கையை தட்டுங்க. ஆமென். ஏய் 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 ஏய். சோ ஒண்ணே நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு விசுவாசம் இல்ல நீங்க சொல்லவே முடியாது. இங்க இருக்கிற ஒருத்தன் கூட சொல்ல முடியாது விசுவாசம் இல்லன்னு. ஒண்ணு உங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இருக்கும், இல்லாட்டி பிசாசு மேல விசுவாசம் இருக்கும். எப்படி? அப்படி எனக்கு விசுவாசம் இல்ல நீ சொல்லவே முடியாது. உனக்கு கட்டாயம் விசுவாசம் இருக்கு. ஆனா யார் மேல யோசித்துக்க. எல்லாம் சொன்னா 100 வயசுல குழந்தை பிறக்காதுன்னு. ஆனா ஒரே ஒருத்தன் சொன்னா எனக்கு பிறக்குண்டானா. He had a hope against the hope. அவன் நம்பிக்கைக்கு எதிராக நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இந்த உலகத்தின் நம்பிக்கைக்கு எதிராக இருக்க வேண்டும். கையை தட்டி ஆமென் சொல்லு. ஆமென் 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 ஆமென். உலகம் சொல்லும், அது அதுல ஆழமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வச்சது யார்? பிசாசு. ஃப்ரேம் போட்டு ஆணி அடிச்சு வச்சிருக்கிறான். உலகம் முழுவதும் அவன் நம்பிக்கையில் மிகுந்த நம்பிக்கையுடையதா இருக்கிறது. அதுல அநேக பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. They have very strong hope on mortality, but not in immortality. But we have hope against their hope. அவர்கள் நம்பிக்கைக்கு எல்லாம் சொல்லுங்க, இந்த உலகத்தின் நம்பிக்கைக்கு எதிராக எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இன்றைக்கு துளிர்க்க போகிறது. ராபா 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 தீரே மேனே ஹாத் குனா மாராமா. Receive every time you are clapping your hands. Oh, you are receiving the impartation of the Holy Spirit. Shakarabalabadira manamadiyan karabarabadura baramadiyan karabarabarabarabarabarabara. Shakarabalabadira manamadiyan. The host of the Lord, தேவனுடைய சேனை. Shakamaladiyan karabalabadiyan. Start believing the hope. Start having the hope against the hope. It was a defeated ஆர்மி. அங்க செத்து கிடக்குறாங்க பாருங்க, ஒரு ஆர்மி, தோத்து போன ஒரு ஆர்மி, வெட்டிஸ், பிரேத குவியலா கிடக்குது. சதை அழுகிருச்சு, நரம்பு அழுகிருச்சு, தோல் அழுகிருச்சு, எல்லாம் போய் எலும்பு மட்டும் இருக்கு. எலும்புல ஒரு ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் போயிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நாளாகி போச்சு. தோத்து போன ஒரு ஆர்மி அங்க எலும்பு குவியலா கிடக்குது. இன்னைக்கு சபை தோத்து போன ஆர்மியா தான் இருக்கு, தோத்து போய் தான் கிடக்குது. அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாகத்தான் இன்று தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இன்று காலை நான் இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தபோது கர்த்தர் சொன்னார், இந்த உலகத்துல சபை கூட அநேக இடங்கள்ல உலர்ந்து போன எலும்பு குவியலா இருக்கு. உன் சேனலை அந்த எலும்பு குவியலுக்குள்ள நான் கொண்டு போறேன் இயேசு நாமத்தில். ஆமென். உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சேனலாக நம்முடைய சேனலை கர்த்தர் கொண்டு செல்வார். உலர்ந்து போன எலும்புகள் மறுபடியும் உயிர் அடையும். சபை மறுபடியும் சேனையாய் மாறும். தோற்று போன சேனை மறுபடியும் ஜெயிக்கிற சேனையாய் மாறும். கரங்களை தட்டி ஆமென். 3வது வசனத்துல சொல்றாரு, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார். திஸ் இஸ் வாட் அறிவினா. எப்படி அறிவினா? வினா கேட்கிறார். ஆனா இந்த வினா அறிவினா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, ஏற்கனவே சொல்லிக்க, குழல் வினா, குடை வினா, வைப்பு வினா, ஏவல் வினா, இப்படி பல வினாக்கள் இருக்கு. வினாக்கள்ல பெரிய வினாக்கள் இருக்கு. ஒன்றை தெரியாமல் கேட்பது அறியா வினா, ஒன்றை தெரிந்தே கேட்பது அறிவினா. பிலிப்புவே, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பத்தை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும்போது, தாம் செய்ய போகிறது இன்னது என்பதை அறிவினாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லு அப்படின்னு நீங்க சொல்லணும். பிலிப்புவை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி இது ஒரு அறிவினா. என்ன வினா? இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமாப்பா அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறார். அவன் சொல்றான், அடுத்த வசனம், தேவரீர் அதை அறிவீர். அப்ப அது அறிவினா? தேவரீர் அதை அறிவீர் அப்படின்னா அப்ப கர்த்தர் சொல்ற, அந்த எலும்பை பார்த்து ப்ராஃபஸி பேசு, ப்ராஃபஸி பேசு, ப்ராஃபஸி பேசு. அவன் நம்பிக்கை இல்லாம தான் உட்காந்துருப்பான். ப்ராஃபஸி பேசு. ஆமா, அவன் வந்து உட்காந்துருக்கும் போது இப்படிதான் உட்காந்துருப்பாங்க சேர்ல. அப்படியே சேருக்குள்ள புதஞ்சு போய் நீ பேச 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 இந்த கையை எடுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே நுனிக்கு வரணும். அந்த வார்த்தை வர்ற 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 அந்த உலர்ந்த எலும்பு அப்படியே உயிரடைய ஆரம்பிக்கும். அடுத்து என் ஆவியை அவர்கள் மீது நான் பிரவேசிக்க வைப்பேன். ஒன்று வேர்ட் ஆஃப் காட் வருது, அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் காட் வருது. சொல்லுங்க, வேர் தேர் இஸ் வேர்ட் ஆஃப் காட், தேர் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆல்சோ.
நான் சொல்வது ரிட்டன் வேர்ட் ஆஃப் காடை பற்றி நான் பேசலை. அதை பற்றி எனக்கு அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட் எங்கே இருக்கோ அங்கே ஸ்பிரிட் ஆஃப் காட் இருப்பார், ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் வந்த உடனே அவர்கள் உயிர் அடைந்து சேனையாக எழும்புகிறார். முதல் விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது, வார்த்தை கேட்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்கள் என்றால் நல்லா தெரிஞ்சுங்க, அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று. அது எனக்கு பைபிளில் பிடிச்ச வார்த்தையில் ஒன்று எங்க இருக்கு, வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம். சேனைகளாய் எழும்புவோம், வெற்றி உண்டு. கமா வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் கடல்கள் தடுத்திட்டாலும் யோர்தான் நதி பெருகினாலும் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. சபை வைப்பதற்கு முன்பாக அங்கே வாரம் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வயசு எப்படி ஒரு 13 வயசு 14 வயசு, மென்டலி ரிட்டையர்டு சைல்டு, ஸ்பெஷல் சைல்டு. அவனை ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்குறாங்க. அதிக அளவு முழு அளவு மூளை அலர்ச்சி அடையாத ஒரு பையன். அவனுடைய மூளை வளர்ச்சி தன்மை 60% 50 அவ்வளவுதான், 40% அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவன் தொடர்ந்து பாருங்கள் அந்த ப்ரெசன்ட் ஸ்கூல்லே இருப்பான். நான் பாடுவோம், வார்த்தையை பிரசங்கிப்பான், அவன் அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படியே உள்ளே இருக்க அவன் என்ன ஆகிட்டான், ரிஃபார்ம் ஆகிட்டான், ரெஸ்டோர் ஆகிட்டான். ஒரு டைமில் அவனை போய் டாக்டர் பார்த்து இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவன் சொல்கிறாங்க, சொல்லுங்க டாக்டர், கேட்கவே மாட்டேன், அவனு புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறான். இவனை உடனே அந்த ஸ்கூல்லேருந்து கட் பண்ணி நார்மல் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன்ட்டான். இப்போ நார்மல் ஸ்கூலில் சேர்த்து படித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். Medical science, they have some hope, but as a believer we have a hope against their hope. கையத்தட்டி ஆமென். இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா he became mentally disordered. அவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஒரு மாதிரி அவருக்கு சத்தம்லாம் காதில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பக்கத்து வீட்டில் திருடைங்க நுழைஞ்ச மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியும். நேராக போய் அந்த வீட்டு கதவை நைட்டு 1 மணி தட்டுவார். சார் திருடை வந்துட்டேன். உன்னை சுற்றி பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டான். ஆனால் இவன் கண்ணுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்லுவான், உன்னை வெளியே அனுப்பிவிடுவான். இப்படியே டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னே மென்டல்னு பண்ணி அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன். எங்கள்கிட்ட சொல்லுவாப்பிலனே என் கண்ணுக்கு நல்லா தெரியுதுன்னே கொண்டு. அன்றைக்கி திடீர்னு ஒரு ஃபோன் வருது, எடுக்கிறேன். அன்றைக்கி ஜோம் பண்ணோம், நாங்கள் எல்லாம் ஜோம் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கீழே இருந்தே பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபோன் வருது, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியானே உங்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை ஜோம் பண்ணிட்டு பண்ணி என் லைஃப்பில் எல்லாம் சரியாயிடுச்சுனே. இப்போ நான் மெட்ராஸில் ஒரு அட்வொகேட்டிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் கூட ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேனே. என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. உங்கள் நேரில் பார்த்தா நான் சபையில் சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கு பூரண விடுதலை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் கைவிட்டது. தே ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் ஹோப், பட் வி ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங்கர் ஹோப் தேன் தேர் ஹோப். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தின் நம்பிக்கைக்கு எதிரானது. நம்முடைய பிரேத குழிகளை கர்த்தர் என்ன செய்யறாராம், வாசிங்க 13ஆம் வசனம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து. பிரேத குழிகள் எங்க இருக்கு சொல்லுங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கு. பரிசேயர்களை ஏன் பிரேத குழிகள் சொன்னார் தெரியுமா கர்த்தர்? அவன் அற்புதங்களை நம்ப மாட்டான். they had very strong hope on hopelessness. அதான் அவனை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெறும் எலும்புகள் தான் அவங்கள்ட்ட இருக்கு. நம்பிக்கை இல்லாத தன்மைகள். தட் இஸ் வாட் போன், ட்ரை போன். ட்ரை போன்னா என்ன? நம்பிக்கை இல்லாத தன்மை. பரிசேயர்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுவான், ஆனா 10 ரூபாய்க்கு கர்த்தர் நம்ப மாட்டான். அதனால அவனை பார்த்து சொன்னாரு, நீங்கெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைடா. கல்லறையானது உள்ளே வெறும் எலும்புகளால் இருக்கிறது, வெளியே பளபளப்பாக இருக்கு. வெள்ளை 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 அடிக்கப்பட்ட கல்லறை. அப்படி வெள்ளை கல்லை எப்படி வருது? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெள்ளை ட்ரெஸ் போட்டு நான் சொன்னேன்னு நான் சொல்லலை, அதான் சொல்லிட்டீங்களேன்றீங்களா? இல்லை,
நான் அப்படி சொல்லல. அதாவது வெள்ளவெளேன்னு இருக்கடா வெளியே பார்க்கறதுக்கு, ஆனா உள்ள பார்த்தா உலர்ந்த எலும்பு. உலர்ந்த எலும்பு என்பது என்ன? நம்பிக்கை இல்லாத தன்மையால் நிறைந்திருக்கிறீர்கள். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தப்ப அவன் சொல்றான், பெயல் பிசாசினால் நீ பிசாசை துரத்துறாய். என்ன சொல்ல வரான்? பிசாசு கூட அதை செய்ய முடியும், ஆனா கடவுளால செய்ய முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். வியாதி எனக்கு வரும்னு சொன்னா பிசாசு மேல நம்பிக்கையா இருக்கிற. வியாதி எனக்கு கொன்று நினைச்சா பிசாசு மேல நம்பிக்கையா இருக்கிற. என்னால கடன் அடைக்க முடியாது நீ சொன்னா பிசாசு மேல நம்பிக்கையா இருக்கிற. என்னால முடியும் சொன்னா தேவன் மேல நீ நம்பிக்கையா இருக்கிற. ஆமென். வியாதி மறையும் சொன்னா தேவன் மேல நீ நம்பிக்கையா இருக்கிற. உன் பிரேத குழிகளை திறந்து வாசிங்க. உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப தெரியும்டா நான் யாருன்னு உனக்கு அப்படின்றார். கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நம்ம வாழ்க்கையில இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை உலர்ந்து போன பகுதியில் உயிரடைய ஆரம்பிக்கும். அப்பொழுது தெரியும் அவர் யாருன்னு. ஆமென். அப்பொழுது நான் யார் என்பதை நீங்கள் அப்படின்னா என்னன்னா, இதுவரைக்கும் அவரை நம்ம அறிஞ்சிக்கவே இல்லை. அவர் உண்மையிலே யாருன்னு உனக்கு தெரியல. அவர் யாருன்னு உனக்கு தெரியல. ஷஹரமலதா சந்துநாமனமதியாங்க. இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து உங்கள் உலர்ந்து போன பகுதிகள் எல்லாம் தேவன் உயிரடைய வைப்பார். ஆமென், ஆமென். இடையில் ஒரு மேட்டர் நான் எடுத்தேன். ஃபினான்ஸ் இஸ் த ஒன்லி என்னது the major problem of every problem. The major reason, what's the root cause of every problem? Lack of finance. எத்தனை பேர் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதத்தில் உண்டாகும் என்று விரும்புகிறீர்கள்? உலர்ந்து போன உங்களுடைய பொருளாதாரம் இந்த வாரத்திலிருந்து உயிரடைய ஆரம்பிப்பதாக. எல்லா பகுதியுமே உயிரடைய போகுது. ஆமாம், நிறைய பிரச்சனை காரணமே அடிப்படை பொருளாதார. அதான் பாஸ்டர் சொல்லுவார், லீடர் சொல்லுவார், உங்களை எத்தனை பேருக்கு சரீர பலவீனம் கை தூக்குங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற 400 பேரில் ஒரு 40 பேர் கை தூக்குவீங்க, 50 பேர் கை தூக்குவீங்க. எத்தனை பேர் பண பிரச்சனை கை தூக்குனா 500 பேர் கை தூக்குவீங்க. நானுங்க எது கேட்டார், எனக்கு தேவை இருக்குன்னு. அப்போ எது இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை? எத்தகைய ஊழியர்கள் இந்தியாவுக்கு தேவை? ஹீலிங் மினிஸ்டர்ஸ் இல்லை, ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ். அவனே இந்தியாவுக்கு கோடியா தேவை, லட்சமாக தேவை. நூற்றுக்கணக்கான ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் நம்ம பைபிள் காலேஜ் அள்ளி தட்டணும் சார். தட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பேசு 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 அனுபவிப்பது சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் தருகிற தேவனை பற்றி பேசு பேசு பேசு. தேவனை பற்றி அறிவில்லாமல் சபை இருக்கிறது. அதனால உணர்ந்து போன எலும்பாய் இருக்கிறது. சரியான நபரோடு சேருங்கள், சரியான வார்த்தையோடு இணையுங்கள். அந்த எலும்பு சரியான எலும்போடு இணையும் போதுதான், அந்த டிவைன் கனெக்ஷன்ல வரும்போதுதான் உயிரடைய ஆரம்பிப்பீர்கள். நான் நம்புகிறேன் நீங்க சரியான இடத்துல இணைஞ்சிருக்கிறீங்கன்னு. ஆமென், சரியான இடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. யூடியூப் வியூவர்ஸை பார்த்து சொல்றேன், ஃபேஸ்புக் வியூவர்ஸை பார்த்து சொல்றேன், இன்ஸ்டாகிராம் வியூவர்ஸை பார்த்து சொல்றேன், நீங்கள் சரியான இடத்தில் இணைவது அவசியமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் சரியான இடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ அப்பொழுதுதான் உயிரடைய நாம் ஆரம்பிக்கிறோம். ஸோ டிவைன் கனெக்ஷன் மஸ்ட். சும்மா எதை வேணாலும் எங்கே வேணாலும் செய்யலாம் அப்படின்றது கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிடையாது, கிடையாது. உன் ஜனங்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், பைபிள் சொல்லுது. ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? விவாகம் பண்ணுவாங்கன்னு என்ன அர்த்தம்? தாலி கட்டி மணவாட்டியாய் மாறுவார்கள் அப்படின்னா என்ன சார், என்ன ஆண்டவர் அர்த்தம்? எப்படி உன்னை ஜனங்கள் விவாகம் பண்ணுவார்கள். ஒரு ஆளை 100 பேர் விவாகம் பண்ணுவாங்களாம், கல்யாணம் பண்ணப்ப. அதுக்கு என்ன ஆண்டவர் அர்த்தம் அப்படின்னா, விவாக உறவு என்பது எப்படி தேவனால் நியமிக்கப்படுகிறதோ, எப்படி தேவனால் இணைக்கப்படுகிறதோ, அப்படித்தான் ஒரு ஊழியனுக்கும் சபை மக்களுக்கு இருக்கிற உறவும் தேவனாலே இணைக்கப்படுகிறது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கரங்களை தட்டி கட்டி சொல்லுவோம். ஆமென். சில அம்மாமார்களை நான் பார்க்கிறேன், புறங்கூறுகிற அம்மாமார்கள். அவங்களுடைய வேலையே தேவன் இணைத்ததை பிரிக்கிறது. அந்த சர்ச்சுக்கா போறீங்க, அவர் செய்தியா கேட்குறீங்க, அவர் யூடியூபா பார்க்குறீங்க, அவருக்கா நீங்க? இவங்களாம் யாருன்னா, அதாவது அட்வொகேட்ஸ் ஆஃப் டெவில். இவங்க டைவர்ஸ் ஸ்பெஷல் அட்வொகேட்ஸ். இவங்களுக்கு வேலையே எவன் எங்கெங்க கனெக்ஷனில் இருக்கானோ அவனை ஃபுல்லாக என்ன செய்யறது?
டிஸ்கனெக்ட் பண்ணிவிடு. தேவன் நினைத்தது, நீங்க யாரு? தேவன் நினைத்ததை நாங்கள் பிரிப்பதற்காக. இதுல ஊழியக்காரன் பொண்டாட்டி கொஞ்சம் பேர், ஊழியர்கள் மனைவிமார்களும் அதில் இருக்கிறார்கள். பொண்டாட்டி தமிழ் வார்த்தை தானப்பா, ஒருத்தர் டாக்டர். So people are there. Even the wives of the ministers of God, they are doing such nasty things. Don't go there. பாருங்க, the connection between the church and the pastor, it is like a relationship with the divine relationship of groom and what's that, bride. உன் ஜனங்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். அப்படின்னா விவாகம் தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்பது போல இந்த 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 பிரிவு பிசாசுல உண்டாகிறது. அதற்கு பிறகு பாருங்க, அவன் லைஃப்ல அட்ரஸை மிஸ் பண்ணிடுவான். என்னென்னமோ செய்வான், ஆனால் அட்ரஸ் மட்டும் இருக்காது. இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? அதாவது நான் யாரு, நான் எல்லாம் சொல்லிட்டு கடைசி அட்ரஸ் மட்டும் எனக்கு கிடையாது கேட்டுருவார். We must have an address. God connected place. That is what my address. எந்த நாட்டில் கூட நீங்க இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு முகவரியுடையவர்களாக இருக்கிறீர்கள். நான் இந்த நபரோடு தேவன் என்னை இணைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தோடு என்னை இணைத்திருக்கிறார் என்பது உங்களுடைய முகவரியாக இருக்கிறது. எதற்காக இணைத்திருக்கிறார்? இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு தேவன் நம்மை இணைத்திருக்கிறார்.